இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். முதலாவது சொன்ன திருமணம் என்பது தேவனுடைய திட்டம். மேரேஜ் இட்ஸ் காட்ஸ் ஐடியா. இரண்டாவது சொன்ன திருமணம் நம்முடைய தனிமைக்கு தேவன் தந்த பதில். மூன்றாவது சொன்ன மேரேஜ் இஸ் a gift of God. திருமணம் தேவன் தந்த பரிசு. அதனால் there is no, எப்படி சொல்கிறது, மேலே கீழே அந்த ஏற்ற தாழ்வுகளே இல்லை. இரண்டு பேரும் ஒன்று தான். ஒரு முறை நான் இது ஒரு பாஸ் சொல்லி கேட்டிருக்கிறேன், டக்குன்னு மைண்டில் வருது. ஆதாமினுடைய தலையில் உள்ள எலும்பிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னா ஏவாளை செய்யவில்லை. செஞ்சுருந்தா ஏவாள் சொல்லியிருப்பா நான் உனக்கு மேலேன்னு சொல்லியிருப்பான். ஆதாமுடைய காலில் இருக்கக்கூடிய எலும்புலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணல ஏவாளை சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பா, நீ என் காலில் இருந்தால் வந்திருக்க, நீ எனக்கு கீழேன்னு சொல்லியிருப்பான். ஆதாமுடைய விலா எலும்பு. ரெண்டு பேரும் ஒருவர் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் வருவதற்காகத்தான் ஒரே போல் தேவன் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பாசு சொன்னாங்க. எனக்கு இந்த டக்குன்னு மைண்டில் வந்து நான் சொல்ல. அதனால் மேலே கீழே அந்த எண்ணம் தயவு செய்து எடுத்து விடுங்க, தயவு செய்து எடுத்துடுங்க. நான் மேலே நீ கீழே இல்லவே இல்லை அப்படி நினைத்து கொண்டிருந்தாலே நாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறோம். இல்லை, இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். என்னிடத்தில் இல்லாத உன்னிடத்தில் இருக்கிறது, உன்னிடத்தில் இல்லாத என்னிடத்தில் இருக்கிறது. தேவன் நம் ரெண்டு பேரையும் ஒருவருக்கு ஒருவர் பரிசாக தந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதற்கு மேலே கீழங்கிறதுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. வேகமாக சொல்ல 24வதாக தேவன் சொல்லக்கூடிய காரியம் திருமணத்தில் தேவன் தரக்கூடிய முதல் திருமணம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு நடக்கிறது. அந்த முதல் திருமணத்திற்கு தேவன் தந்த முதல் பிரசங்கம் என்னன்னா 24வது வசனம் தான் அவர்களுக்கு தேவன் தந்த பிரசங்கம். என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணத்திற்கு பின்பு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், அதனால் வேகமாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறணும், முன்னுரிமைகள் மாறணும். பாஸ்டர் நாங்கள் கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்போ சொல்கிறீங்கன்னா எப்போ மாறினாலும் பரவாயில்ல, தவறு இல்லை. திருமணத்துக்கு பின்பு உங்களுடைய முன்னுரிமைகள் மாறணும். யாருக்கு? உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு. யாரிடத்திலிருந்து? உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து. அதுவரை பெற்றோர் தான் உங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது என்ன ஆகணும் அப்படின்னா அது மாறி நம்ம குடும்பத்துக்கு நேராக அது மாற வேண்டும். கணவனுக்கு முன்னுரிமை யார் தான்னா மனைவி தான். மனைவிக்கு முன்னுரிமை யார் தான் அப்படின்னா கணவன் தான். அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக அப்பா அம்மா விட்டுவிட சொல்லலை ஆண்டவர். எல்லாமே அவர்கள்தான், அவர்களுடைய முடிவுகள் என்று இருந்த இடத்தில் இருந்து மாறி இப்பொழுது மனைவிக்கு நேராக திரும்ப வேண்டும். உங்களுடைய முதல் முன்னுரிமை யாராகத்தான் இருக்கணும்னா உங்கள் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் முதல் முன்னுரிமை உங்களுடைய கணவனாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள். அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேர், ஆனால் மனதளவில் ரெண்டு பேர் எப்படி தான் இருக்கணும்னா ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு முடிவு எடுக்கிறீர்களா, கணவன் மனைவி இரண்டு பேர் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். பல வீட்டில் கணவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு, நான் சொல்கிறத கேளு நீ. இல்லை, கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து எடுப்பது தான் முடிவு. அதுக்கு தான் திருமணம். நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேளு அல்ல, நாம் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோம். எத்தனை குடும்பங்களில் நீங்கள் முடிவுகள் எடுக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பெரும்பாலும் இது எங்கே யாருக்கு பிரச்சனை இருக்கணும்? ஆண்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் அப்படியே வளர்ந்து வந்ததுனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் குடும்பத்தில் நடக்க வேண்டும். இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கணும்னா நம்ம கல்யாணம் பண்ணாமலே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, நாம் நினைப்பதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் திருமணம் என்பது தேவன் தந்த உறவு. நாம் என்ன நினைக்கிறோமோ நம் மனைவியோடு இரண்டு பேரும் ஒரே மாம்சம். அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே முடிவு தான் இருக்கணும். ஆளுக்கு ஒவ்வொரு முடிவு அல்ல. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைங்களை டீல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுற்றி இருக்க எல்லாருமே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வைத்து விளையாடுவார்கள். அது பிள்ளைகளிடத்திலிருந்தே ஆரம்பிக்கும். பிள்ளைகளே செய்வார்கள்.
உங்கள் பிள்ளைகளே. அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இதாக இருப்பார், அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அம்மா இடத்துல அதை பெற்றுக்கொள்ள நினைப்பாங்க. இல்லை, அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் டிசிஷன், அம்மாவோட டிசிஷன். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்பாவோட டிசிஷன். 2 பேரும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். 2 பேரும் எங்கே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறீங்களோ, ஒரே மாம்சமாக இருப்பதுக்கு பதிலாக தனித்தனியாக போகிறீங்களோ, அங்கே தேவையில்லாத எல்லாம் உள்ளே உட்காந்துரும். நீங்கள் 2 பேரும் இணைந்திருந்தீங்கன்னா தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இசைந்து, க்ளீவ். ஹீப்ரூல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 2 ஒன்றோடு ஒன்று ஒட்டப்பட்டு இருக்கிறது போல. பசையை வைத்து 2 ஒட்டப்பட்டு இருக்கிறது, அல்லது இந்த வெல்டிங் 2 வெல்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் 2 பேரும் ஒன்றாக இல்லை என்றால் தேவையில்லாத அநேக காரியங்கள் நமக்கு இடையில் வந்துவிடும். நமக்கு இடையில் வேறு எதுவும் வரக்கூடாதுன்னா நாம் 2 பேரும் எல்லா காரியத்திலும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் தேவன் முதலாக அவங்க 2 பேருக்கும் தந்த அட்வைஸ் அதுதான். எதில் செய்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி நான் சொல்கிறது, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் உங்கள் கணவனோடு உங்கள் மனைவியோடு கலந்து பேசி நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் முடிவெடுக்கக்கூடாது, நானும் என் மனைவியும் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை இன்றைக்கி நீங்கள் எடுங்க. எங்கள் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் நானும் என்னுடைய கணவனும் சேர்ந்து, நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து, தேவன் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். அதை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக.